அனைவருக்கும் வணக்கம். எப்பா 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 ஒரு 3 நாளாங்க சென்னை மக்கள் கஷ்டப்படுறாங்களோ இல்லையா, நம்ம தமிழக வெற்றி தொண்டர்களோ நிர்வாகிகளோ அந்த மக்களுக்காக சாப்பாடு கொடுக்குறது, அத்தியாவசிய பொருட்களுக்கு எதுவுமே கொடுக்குறது, அவங்களுக்கு சேவை செய்கிறது, ரோட்டை க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ வேலைங்க மாஞ்சி மாஞ்சி பண்ணியிருக்காங்க. சத்தியமாக நான் உண்மையை நினச்சி கூட பாருங்க, இந்த அளவுக்கு கீழே இறங்கி நான் வாழ்நாளும் சரி என் லைஃப்லையும் சரி இந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி வேலை பார்த்து நான் பார்த்தே இல்லை. மற்ற கட்சிக்காரன் வந்திருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வேலை பார்த்தது இல்லை. என் ஆளும் கட்சியாக இருக்க திமுக அவர்கள் தொண்டர்களோ இல்லை நிர்வாகிகளோ எனக்கு தெரிஞ்சு நான் சோஷியல் மீடியாவில் லைனாக தேடுறேன். ஒரு கப்பு சோறு கொடுத்தலே நான் பார்த்ததில்லை, ஒரு பார்சல் கொடுத்தலே நான் பார்த்ததில்லை. அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பணம் இல்லையா, வசதி இல்லையா, எல்லாமே இருக்குது தானே. நான் இது வரைக்கும் நான் உதவி செஞ்ச மாரி நான் ஒரு காணொலி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம தமிழக விதிகள் சார்பாக தொண்டர்கள் உண்மையிலே பாராட்டினாங்க, உண்மையிலே கைத்தட்டி பாராட்டணும். சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லா ஏரியாவிலும், அதாவது எல்லா வார்டுலையும் சரி, எல்லா தொகுதியிலும் சரி, சென்னை முழுக்க இளைஞர்கள் பெண்கள் சொல்லிட்டு மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்தாங்க. அந்த மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அக்கா மேயர் அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, பேட்டி கொடுக்குறதுக்கு மட்டும் வருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. இந்த 2 நாளாக பேட்டி கொடுக்க கூப்பிட்டு வரல. சேகர் பாபு அவரும் ஆளை காணும். அது அவங்களாம் ஆட்சியில் இருக்கிறது ஒன்று, போயிட்டு எங்கன்னா போயிட்டு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களெலாம் அதாவது